Now, the past weeks we have been teaching how to read the Word and how to find the God of the Bible and to know who He is, what pleases Him, what doesn't pleases Him. கடந்த வாரங்களிலே பைபிளை நான் வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கணும், அந்த வாசிப்பிலிருந்து நம்முடைய தேவன் யார், and also without the word of God we can never know Him. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நாம் அவரை அறியவே முடியாது என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். And also the word of God is so important because it is within that word that we begin to look for the God of the Bible. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனை நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பு உண்டாகிறோம். And so while we are reading, we want to know about our God, and I will tell you that you need to write down. If you are serious knowing God, then there must be some practicality. இந்த தேவனை நாம் அறிந்து கொள்ளணும், அவரை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு உண்மையான வாஞ்சை இருக்கும்னா சில காரியங்களை செய்யணும்னு சொன்னாங்க. Which I said, you need to record it down every time when you read the portions of scripture, whether chapter 2 or 3. நீங்கள் ஒரு அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம் வாசித்தாலும் வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசிக்கிற பகுதிகளில் உங்கள் தேவன் யார், அவரை குறித்து எப்படி போட்டிருக்கு, அவர் எந்த விதத்தில் மனிதர் மத்தியில் செயல்படுகிறார், அதெல்லாம் குறித்து வச்சுக் கொள்ளுங்கள். You will discover God is a creator. God one who fills the heaven and the earth in Genesis. ஆதியாகமத்தை வாசிக்கும் பொழுது அவரை சகல சிருஷ்டிப்புக்கும் தேவன் சிருஷ்டித்தார், வானத்தை பூமி நிரப்பினார். He is the life giver. அவர் ஜீவனை தந்தவர். சரிங்களா? எல்லா உயிர்களுக்கும், தாவரங்களுக்கும், செடிகளுக்கும், மரங்களுக்கும், மனிதர்களுக்கும், மிருகங்களுக்கும், பறவைகளுக்கும், ஊரு பிராணிகளுக்கும், தண்ணீர் உள்ளவைகளுக்கும் எல்லாத்தையும் அவர் ஜீவன் கொடுத்தவர். He is the God that gave life to all creatures that is in the earth and under the sea, in the air. He is the God that begin to say, God, you are the life giver. All life comes from you. எல்லா ஜீவன் உம்மிடத்தில் வருகிறார். Alright? As we read, and then we read how God made man in His own image. தேவன் மனிதனை அவருடைய சாயலில் உண்டாக்கினார். And we say, God, I thank you. Alright? That it is your intention to make me, to create me in your image. உம்முடைய சாயலில் உருவாக்க வேண்டும் என்பது உம்முடைய தீர்மானமாக இருந்தது. And God, I thank you because I am fearfully and wonderfully made. நான் அருமையாக பயங்கரமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். I thank you, Lord, that you have made me a little lower than the angels, but you crowned me with glory and honor. ஆண்டவரே, நீர் என்னை தேவ தூதர்களுக்காக சற்று சிறியதாக நீர் உருவாக்கினாலும் மகிமையினாலும் வல்லமையினாலும் என்னை நீர் முடிசூட்டினீர். These are the things that you are God that fills me. Can you understand this? So this is what we are looking for. Bible வாசிக்கும் பொழுது, and then suddenly you have enough words when you come to worshiping. You are employing those things that you have gathered throughout the week that you read the Bible. நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று வரும் பொழுது வாரம் முழுவதும் வாசித்த வேத பகுதிகளிலே நாம் என்னத்தை கண்டுகொண்டோமோ அதை எடுத்து அவருக்கு துதியாக செலுத்துகிறோம். That becomes the sacrifice of our lips, the sacrifice of praise. அதுவே நம்முடைய வாயின் கனியாக மாறுகிறது, துதிகளின் கனியாக மாறுகிறது. You understand what I'm saying? All right? And the Bible says, all right, in the Old Testament they built the altar. That's where they offered the sacrifice. பழைய ஏற்பாட்டில் அவர்கள் பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திலிருந்து பலிகளை செலுத்தினார்கள். And the altar was static in that place. அந்த பலிபீடம் அந்த ஒரு இடத்துல இருந்தது. It can never be moved. It was there. All right? And they have to go. அந்த பலிபீடம் அங்கிருந்து அவர்கள் ஒவ்வொரு நாள் அங்கு போக வேண்டும். But in the New Testament we need the temple, the altar. We have the altar within us. புதிய ஏற்பாட்டில் நாம் ஆலயமாக இருக்கிறோம், நமக்குள்ளாக பலிபீடம் இருக்கிறார். Our heart is the altar. நம்முடைய இருதயம் தான், அந்த இதயம் தான் தேவனுக்கு பலிபீடமாக இருக்கிறார். Alright? So from there, out of the heart, we bring out the praises to God.
நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு துதிகளை நாம் கொண்டு வருகிறோம். Alright? Which we have gathered throughout the week. நாம் வாரம் முழுவதும் அதை நாம் சேர்த்து கொண்டோம். Just like they needed to gather the wood and the sacrifice in order to place on the altar. பலிபீடத்தில் செலுத்துவதற்கு விறகுகளை தேட வேண்டாம், பலிகளை தேட வேண்டாம். They need to take effort. Throughout the week on gathering the words of God. God's word become, alright, the very thing that pleases Him. And it is from there what I understood. I bring it before God and I say, Lord, you are like to me like this. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட நீர் தான் என்னுடைய தேவன். Do you understand this? So the Bible is given to us not just to treat it as a religious book, but to find the God of the Bible. பைபிள் கொடுக்கப்பட்டது ஒரு மத புக்கு, ஒரு பக்தி புக்கு என்று அதை நடத்துவதற்காக அல்ல. அதிலுக்குள் இருக்கிற காரியங்களை அறிந்து புரிந்து நம்முடைய தேவனை அறிந்து கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது. So when we read with that desire, God began to open. The Bible says that Jesus and His Father will come and reveal themselves to us. பிதாவை என்ன செய்கிற இயேசு சொல்லுகிற நானும் பிதாவின் இடத்தில் வந்து வெளிப்படுத்துவோம். And that's God that began to reveal. So it is, you have to have such a discipline. Alright? In the Old Testament they have to go to the altar. There are times that are set. பழைய ஏற்பாட்டில் அவருக்கு பலிபீடத்துக்கு போக வேண்டும். Alright? And that altar cannot be dismantled. அந்த பலிபீடத்தை அவர்கள் பிரிக்க முடியாது. So there must be established. It's talking about our prayer life that has to be established. A prayer life that is established, devoted unto God. தேவனுக்காகவே நான் தேவனை நோக்கி ஜெபிப்பேன், அவருடைய சமூகத்தில் நான் செல்லுவேன். I will present myself before the Lord. கர்த்தர் முன்பாக என்ன நான் ஒப்பு கொடுப்பேன். It's a place of our commitment. It's a time of our prayer. Alright? It's a time of a surrender. Not just coming and telling God all my needs and telling Him I need this, I need this, do for me this. எனக்கு ஆண்டவர் இதை செய்கள், அதை செய்கள், இது எனக்கு தேவை, அது எனக்கு தேவைகளை சொல்லல. I'm coming there to present myself. நான் என்னை முன்பாக அவருக்கு முன்பாக படைக்க வேண்டும். Because I myself am a sacrifice. என்னையே நான் பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். When I sacrifice, there's nothing for me to think about me. Because there I'm about that. நான் பலியாக கொடுக்கும் பொழுது எனக்கு பிரியமானது எது நான் கேட்கலப்போ, என்ன பலியா சாக போகிறேன். Do you understand this? But I'm saying, God, if it pleases me, I offer myself to you. உமக்கு சொந்தமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Do you understand this? So the altar, alright, the altar that glorifies God is where God's presence comes. எந்த பலிபீடத்தில் தேவ நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறதோ அங்கு அவர் வருகிறார். So many of us can be sitting in a meeting and God moves. Some people are touched, some people are not. What's the reason? Well, the altar, there's something rises from their heart that pleases God and God comes. ஒரு சிலர் தொடப்படுகிற காரணம் என்ன? அவருடைய இருதயம் என்ற பலிபீடத்தில் இருந்து மெய்யான காரியங்கள் எழுப்புகிறது, தேவனுக்கு பிரியமானது எழுப்புகிறதால் கர்த்தர் வருகிறார். But some do not feel. You only go through the motions of religious activities. சில சாங்கிய நடவடிக்கைகளை மட்டும் செய்து கொண்டு போகிறோம். அவர்கள் தொடப்பட மாட்டார்கள். Because there's nothing rises up from their heart that pleases God. அவர்களுடைய இருதயத்தில் தேவனுக்கு பிரியமானது எழுப்பவில்லை. Remember when Noah offered his sacrifice, the very smoke that rose up, the Bible says God smelled a soothing aroma. தேவனுக்கு சுகந்த வாசனையாக சென்றது என்று நோவா செலுத்திய பலியில நாம் அதை பார்க்கிறோம். That gives us an idea that God takes a look at the sacrifice. God really pays attention to the sacrifice, the kind of sacrifice that comes to Him. தேவன் தம்மிடத்துக்கு அவருக்கு முன்பாக படைக்கப்படுகிற பலியின் மேல கண் வைக்கிறார், கவனம் செலுத்துகிறார். Whether it is pleasing or not, அது அவருக்கு பிரியமா இருக்கிறதா இல்லையா என்று அவர் கவனிக்கிறார். Do you understand this? So it's very important that we present ourselves because we need it. And the very purpose of the altar
is to invite the presence of God. இந்த பலிபீடத்தினுடைய நோக்கமே அவருடைய பிரசன்னம் வர வேண்டும் என்பது. So when we say read your Bible, பைபிளை வாசிங்கள் என்றால் it is the very basis upon which you are going to build your life as an altar unto God, as a sacrifice unto God. வேத வசனத்தை வாசிங்கள் என்று சொல்லும் பொழுது அது இருந்தால் அதுதான் நமக்கு அடித்தளமாக இருக்கிறது. அதை கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு நாம் கட்ட போகிறோம். நம்ம பலியாக கட்ட போகிறோம். ஜீவன் கற்களான மாளிகையாக கட்ட போகிறோம். The Bible gives descriptions of this building. One place is a temple, another place it gives a glorious building. ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு விதமாக நம்முடைய சரீரத்தை விவரித்து சொல்லுகிறார். But actually we are the altar, we are the temple. நாம் ஆலயமாக இருக்கிறோம். So we want God's presence to come. தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளாக வர வேண்டும். Why? Isn't just receiving Jesus not enough? ஆண்டவர் இயேசு விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வது மட்டும் பத்தாதா? Alright? Yeah, receiving Jesus is something that God, you begin to receive your forgiveness, and then you are added into the family of God. You are birthed into the family of God. Alright? You are brought into the kingdom of light. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம். அவரோட குடும்பத்தில் இணைக்கப்படுகிறோம். அவரோட ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரப்படுகிறோம். But though we are belong to his kingdom, today we are living on this earth. நாம் அவரோட ராஜ்யத்துக்குரியவர்களாக இருந்தாலோ இந்த பூமியில தான் வாழ்கிறோம். And we are challenged. We are facing challenges, daily challenges, from the powers of darkness that rules this earth. ஒவ்வொரு நாளும் இந்த பூமி ஆளுகை செய்கிற அந்தகார சக்தியினுடைய தாக்கங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். And they are the one causing all chaotic things on this earth. They never want to leave humans peaceful. மனிதர்கள் சமாதானமா வாழ்வதற்கு அவர்கள் விடா. Which the Bible says, we are not actually fighting with flesh and blood. Alright, we are fighting against principalities, against rulers of darkness in the high places, evil spirits. நமக்கு போராட்டங்கள் மனுஷனோடு அல்ல, ஆவிக்குரிய அந்தகார லோகாதிபதிகளோடு, ஆவிக்குரிய சக்திகளோடு, வல்லமைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. So all crises that we face, they come from the enemy. The Bible says darkness itself is an oppressive agent of the enemy. It is full of oppressive characteristic. இருள் என்பது எதிரினுடைய ஆயுதங்கள். அது எதிரியான பிசாசுடைய குணங்கள். அதை நம்ம எப்பொழுதுமே அழுத்தும்படியாக இருக்கிறோம். When Jesus says in a different way, when referring to Satan as enemy, the thief, he comes to steal, to kill and to destroy. ஆண்டவர் இயேசு சாத்தானை குறித்து பேசும் பொழுது அவனை திருடன் என்று சொல்கிறார். திருடவும் அழிக்கவும் வருகிறான். So we can understand the ultimate purpose of the enemy is destruction, destroy your destiny. இதன் மூலமா பார்க்கிறோம் எதிரினுடைய அவனுடைய தீர்மானமே நோக்கமே உங்களை அழிக்கணும், உங்க வாழ்க்கை இலக்கு அழிக்கணும். Whatever God has destined purpose for you, it must be destroyed. தேவன் எதை குறித்தெல்லாம் உங்களை குறித்து அவர் தீர்மானம் பண்ணி இருக்கிறாரோ அதை அழிக்கணும், distort, அதை குலைத்து போடணும். This is the way. So he messes up with you. He messes up with humans. மனிதர்களோடு பிசாசு பல விதத்துல அவன் இந்த தீமை கொண்டு வருகிறான். Right? So what kind of a hope do we have to face all these challenges even though we are in Christ? கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தாலும் இப்படிப்பட்டதான தலை முழுகும்படியாக இருக்கிற இந்த விதமான பிரச்சனைகளை நாம் எப்படி சந்திப்போம்? Well, the Bible gives very clear directions. Jesus said, I will not leave you as orphan or without help.
வேத வசனத்தை நமக்கு ஆண்டவர் தெளிவான வழி காண்பிக்கிறார். உங்களை நான் திக்கற்றவர்களை விடமாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். Alright? And so we need to go back and look at the word. Because within His word, God has buried everything. ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்குள்ளாக எல்லாத்தையும் புதைத்து வைத்திருக்கிறார். No wonder in Psalms it says, alright, open my eyes that I may see the wonders in your word. வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று பக்தன் ஜெபிக்கிறான். So there are secrets, there are ways, there are God's ways that are buried in the word, that we are finding what are His ways. வேத வசனத்துக்குள்ளாக அவருடைய வழிகள் அங்கு உள்ளுக்கு புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிகளை நாம் ஆராய போகிறோம். Alright? And even though we live in the world of darkness, alright, the Bible calls us to walk as children of light because God is light. நாம் இருந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தேவன் நம்மை ஒளியின் பிள்ளைகளாக நடக்க சொல்லுகிறார். என்ற தேவன் ஒளியா இருக்கிறார். And He being the light and we are in Him also in the light, God says walk in His light. அவர் ஒளியா இருக்கிறார். நாம் அவருக்குள் இருக்கும் பொழுது நாம் ஒளியாக இருக்கிறோம். ஆகவே அவருடைய ஒளி நடக்க சொல்லுகிறார். And then the Bible says your word is a lamp unto my feet and light unto my path. வேத வசனத்தை வாசிக்கிற உம்முடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் என் வழிக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. So when the Bible says walk in the light, the light is the word and Jesus became the light and Jesus is the word. அந்த வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை தான் அவர் இயேசு தான் வார்த்தையா இருந்தார். Can you understand? So we can never abstain from the light if we want to live in the light. நாம் வெளிச்சத்தில் வாழ வேண்டும் என்றால் வெளிச்சம் என்கிற தேவனுடைய வார்த்தையை நாம் விட்டுவிட முடியாது. We need to breathe. And the light must come inside us. அந்த வெளிச்சம் நமக்குள்ளாக வர வேண்டும். You get it? So this is important. And so the insurance that God has for us for protection is His presence. தேவன் நம்முடைய பாதுகாப்புக்காக கொடுத்திருக்கிறது அவருடைய பிரசன்னம். As we walk, see the presence of God in us, or the Spirit of God that is in us, is to assure us, is to confirm that we belong to Him. We no more belong to the world. Understand this? நமக்குள்ளாக தேவன் கொடுத்திருக்கிற ஆவி, நமக்குள்ளாக தங்கி இருக்கிற தேவ பிரசன்னம் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று உறுதிப்படுத்துகிறது. Are you here? He has given us the spirit of adoption to call Him Abba Father. அவரை அப்பா பிதா என்று சொல்லும்படி நமக்குள்ளாக புத்திர சுகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். Are you here? So there is no doubt, there is no question, alright, of who I am in His sight. ஆண்டவருடைய பார்வையில் நான் யார் என்பதில் சந்தேகமே கிடையாது. He looks at me as His child. தேவன் என்னை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய பிள்ளையாக பார்க்கிறார். Most of the time the problem lies our side because we don't see the way God sees us. தேவன் நம்மை பார்க்கிற மாதிரி நாம் அவரை பார்க்கிறது இல்லை. நம்மையும் பார்க்கிறது இல்லை. We always think we are still outcast sinners. நம்ம எப்போதுமே பாவிகளாக பரதேசிகளாக உருப்படிகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். Alright? But God says His beloved. ஆண்டவர் நம்ம பார்க்கும் போது எனக்கு நேசமானவர் என்று கூப்பிடுகிறார். Are you here? God sees us. So that's why God wants us to look at it. நம் தேவன் நாம் அவரை அப்படிதான் பார்க்கணும், நம்மை அப்படிதான் பார்க்கணும்ங்கிறார். So we are in Him. நாம் அவருக்குள்ளாக இருக்கிறோம். So there is no question of my identity now in the spirit world. ஆவிக்குரிய உலகத்தில் என்னோட அடையாளத்தை குறித்து எனக்கு கவலையே இல்லை, சந்தேகம் இல்லை. நான் அவருக்கு சொந்தமானவன். I am saved. Are you here? But for me to maneuver through this world with all the challenges, God says,
my presence will come with you. இந்த உலகத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கு ஆண்டவர் என்னோட பிரசன்னம் உன்னோடு வரும். God has made his presence available, but I need to draw the presence of God every day. Then I place myself surrounding. என்னை நான் அந்த தேவ பிரசன்னம் என்கிற சூழலுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து வைக்கிறோம். Are you here? This is what we need to do. And Psalms 91 gives a very clear picture about the reality of any person who chooses to live in the secret or abide in his presence. எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வாழ ஒப்பு கொடுக்கிறானோ அவனுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை குறித்து சொல்லி இருக்காங்க. So we need to know how to carry that presence and live under the presence, under the influence of his presence, because outside there are influence of evil presence. நம்ம சுத்தீரமாக பொல்லாத ஆவியினுடைய அழுத்தங்கள் இருக்கிறது. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், நமக்கு அவரோட பிரசன்னத்தை கொடுத்திருக்கிற எனக்குள்ளார வந்து நீ இருந்துக்கோ. Alright? And in book of Acts, the Bible says, we move in him, we move and we live. அவருக்குள் நாம் வாழ்கிறோம், நாம் அசைகிறோம், நாம் நடந்து கொள்கிறோம். So it is how we surround ourselves with his presence. அந்த பிரசன்னத்துக்குள்ளாக நாம் எப்படி வாழ கற்றுக்கொள்வது. There is always victory. God assures us 100%. Alright? So we must know how to, so all the praise, every of our activities, whether we are singing in the church or praising God in the church, whether outside, whatever it is, the ultimate motive is, God, I want to come under your presence. Cover me with your presence. Draw me into your presence. நாம் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருக்கு இருந்தாலும் வாசித்தால் வீட்டில் இருந்தாலும் வெளியில இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் வாழ வேண்டும். உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வாழ வேண்டும். Whether you are busy with work, whether you are housewife, whether you are students, whether you are working outside, whatever it may be, all desires must be, God, I want to come into your presence. உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வாழ வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். Right? And it is real. There are ways that the Bible teaches us to draw his presence. அவருடைய பிரசன்னத்தை நாம் எப்படி நம் பக்கமாக இழுக்கிறோம். So this is the key. This is the key. And as you constantly, as you begin to draw and practice yourself and learn to abide and place yourself in the presence of God, things begin to change. You begin to change. The things that you begin to look at, your outlook will begin to change. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பிரசன்னத்துக்குள்ளாக வாழ நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளார மாற்றம் வரும். நாம் வெளியில காண்கிற காரியங்கள், சவால்களை பார்க்கும் பொழுது அது வேறு விதத்தில் பார்க்க ஆரம்பிப்போம். We will no longer look from the defeated point, but we always look from the victorious point. I can overcome this. நாம் தோல்வியுற்ற நிலையில் இருந்ததை பார்க்க மாட்டோம். என்னால மேற்கொள்ள முடியும். That's what the Bible says. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. Why? Because my strength comes from the Lord. என்னுடைய பலம் கர்த்தரிடமிருந்து வருகிறது. He is my strength. அவர் தான் என்னுடைய பலம். So I begin to look things, analyze things from the viewpoint of his strength working in me. எனக்குள்ளாக வல்லமையாக செயல்படுகிற அவருடைய பலத்தில் இருந்து வாழ்க்கையின் சவால்களை நான் சந்திக்கிறேன். Whether it is related to your raising up your children, related to finance,
related to your marriage, relationship, be it what it may. Everything needs to be looked from the angle of His presence. Because the Bible says you are seated together with Christ in the heavenly places. வாழ்க்கையில எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது பிள்ளை வளர்ப்பாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவுகளாக இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார் அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டுமா, அவருடைய பிரசன்னத்தின் பார்வையிலிருந்து பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுப்பு உன்னதத்தில் அமர செய்திருக்கிறார். Are you here? So there is something that daily we can enjoy. It is not just religious performance. இது வெறும் சமய பக்தி சார்ந்த ஒரு காரியம் அல்ல, இது மெய்யான ஜீவன். Hallelujah. Because Jesus came not to give us a religion, He came to give us a life. If He has given us religion, that we will only performance. But since He has given us life, we are possessors of His life. அவர் நமக்கு மதத்தை மட்டும் கொடுத்திருந்தால் மத சாங்கியத்தை மட்டும் செஞ்சுட்டு போவோம். மதத்தை கொடுக்கல, ஜீவனை கொடுத்தார். அதை நாம் உள்வாங்கி இருக்கிறோம். Hallelujah. Amen. So it is His life that changes. அவருடைய ஜீவன் நம்மை மாற்றுகிறார். Now, in order to understand a complete picture of dwelling in the presence of God, I want to take you to something that we have touched in the past. Bring back to your memory, because sometimes you may understand things as you grow in the Lord, you will understand better. கர்த்தருக்குள் நீங்கள் வளர வளர சில காரியங்களை இன்னும் மேன்மையான முறையில் புரிந்து கொள்வீங்க. So what you understood when these things were shaped right in the beginning many years ago, and now you will begin to get a clear understanding because you have matured to some level in the Lord. கடந்த காலங்களிலே உங்களுக்கு சொல்லப்பட்டது இந்த காரியங்கள், ஆனா இப்போ அதை திருப்பி பார்க்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருக்குள்ளாக உங்களுக்குள் கொஞ்சம் முதிர்ச்சி இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? And this is important. So when we look at this scripture in Isaiah 25 verse 7, Isaiah 25:7, and this is what God says through the prophet. And when God says and addresses a nation, it's not just particularly confining it to a nation, but is speaking to the whole world, human race. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட தேசத்தாருக்கு சொன்னாலும் அவருடைய வார்த்தை தெரியுங்களா உலகம் முழுவதும் எல்லா மனிதர்களுக்கும் தேவையான, because this is a serious issue that affects humans, மனிதர்களை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை. ஆகவே இதில் அவர் பதில் கொடுக்கிறார். You know, he needs to address, he needs to speak to somebody. All right, so he states, when he says to somebody, he states to all, because he's God. He will destroy from this mountain the surface of the covering cast over all people, and the veil that is spread over all nations. சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். He is referring the time that God will judge the powers of darkness upon that mountain. That's what. So it is the will of God, it is the desire of God to deal with darkness that covers the earth. இந்த பூமி முழுவதுமாக இருளின் ஆட்சி, சாத்தானுடைய பயங்கர இருளின் ஆட்சி காணப்படுகிறது. அந்த ஆட்சியை நாம் முறிப்பேன் என்று சொல்லுகிறார். முறிக்கிறது தேவ சித்தம். And as we read the Bible throughout, you will see how these things is developing.
consistently. Again and again, God began to show through many, many ways the way He began to deal with individuals and nations. He's pointing how this thing can be dealt with. வேத வசனம் முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய பல தேவ மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில அவர் செயல்படுகிற காரியங்களை வைத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேசங்களுக்கு அவர் செயல்படும் போது அதையும் பலமும் கற்றுக் கொடுக்கிறார். So it is up to us that we can learn. And the Bible says He will send His Holy Spirit who will guide us into all truth, open us the truth. அவருடைய ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய ஆவியின் மூலமாக நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். So here the Bible talks about the darkness. வேத வசனம் இங்கே நமக்கு என்ன சொல்லுகிறதா? இந்த இருளை குறித்து அதை சொல்லுகிறார். Then in another verse we read in 2 Chronicles chapter 7 verse 14. All right? Especially God is telling, this is when God was speaking to Solomon when he presented the temple before the Lord, and God gives promises. Solomon தேவனுக்கு முன்பாக ஆலயத்தை கட்டி அதை படைக்கும் பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். And then in that conversation God began to say this, spell out these things. All right? If my people, in fact, if God's people, all right, in the time to come, when they leave God, move away from God and involved in wicked things and on so many things, when they turn to the temple and pray, this is what God, how to resolve, how to deal when you fall into certain issues. All right, what you should do. So God wants active participation of humans in resolving the crisis together with God and doing God-shown solution. மனிதர்களுக்கு வருகிற எல்லா விபரீதங்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு மனிதர்கள் ஈடுபட வேண்டும். அந்த ஈடுபாட்டில் ஆண்டவர் காட்டுகிற முறைமைப்படி செய்தால் உனக்கு தீர்வு வரும் என்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? Don't expect God to do your way. Because God says, my ways are higher than your ways. My thoughts are higher than your thoughts. நம்ம எல்லாரும் ஆண்டவர் நம்முடைய வழியில செய்யணும்னு சொல்றார். ஆண்டவர் அது நடக்காது. உங்களோட வழிகளை காட்ட என் வழிகள் மேலானது, உங்களுடைய சிந்தனைகளை காட்ட என்னுடைய சிந்தனைகள் மேலானது. God doesn't think the way you think. He always thinks higher. So we fall in line because we are the one who needs the help, not He. All right? We are the one. If you are desperate, that you will do anything that He tells you. All right? உண்மையிலே உங்களுக்கு உதவி தேவைன்னா அவர் சொல்றதெல்லாம் செய்வீங்க. But then your mind is very deceptive. Is your heart, the Bible says, very deceptive. All right? Your heart is corrupt. It deceives you. It will make you to think that you are too smart, you are too intelligent. Use your intelligence to resolve your problems. You don't need to seek God. ஆனா உங்க அறிவு என்ன செய்யலாம்? உங்க இருதயம் உங்களை குருடாக்கிறது. மனித இறுதி மக திருக்குறள் அதை உங்களுக்கு சொல்ல இல்லை உனக்கு தான் அறிவு இருக்குது சரிங்களா? உன் புத்தியை செஞ்சு புத்தியை பயன்படுத்தி இதெல்லாம் தெரிஞ்சு இதுக்கு தேவன் தெரிவிட்டு இருக்கிறேன். But then the Bible says, do not lean on your own understanding, but in all your ways. Okay? Remember, God, acknowledge God. உன்னுடைய சொந்த புத்தியின் மேல் சாயாமல் உன்னுடைய வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கோ, அப்பொழுது அவன் வழியை வாய்க்க பண்ணுவார். Are you here? So we need to go back to God's ways. God's a loving God. He shows us the way. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர். அவர் நமக்கு வழிகளை கொடுக்கிறார். So we go back. And this is the way God's addressing a nation. All right? If my people is addressing a community of people who belong to Him, அவருக்கு சொந்தமான ஜனங்களுக்கு எப்படி தீர்வுபடுகிறன்னு சொல்லுகிறார். How can you become His people? The Bible says, as many as believed Him, to them gave He the power to become the sons of God, the people of God. அவருடைய ஜனங்களாக எப்படி நாம் மாறுவது? சரிங்களா? அவரை
ஏற்றுக்கொண்டவர் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக ஒரு அதிகாரம் கொடுத்தார். அவரை மனசார ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ தேவனுடைய பிள்ளைகளாக மாறு, அப்பொழுது நீ தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்படுகிறார். From that moment onward, you are included in the category, in the list of God's people. தேவனுடைய ஜனங்கள் என்ற பட்டியலில் உங்களுடைய பேர் சேர்க்கப்படுகிறது. Your names are written in the book of life. உங்களுடைய நாமங்கள், உங்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. Are you here? You can never apply to the government, all right, registration department and say, I want to become a child of God, please register me. They would not have any clue. சரிங்களா? நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போய் நான் தேவ பிள்ளை ஆகணும், ஆகவே எனக்கு அண்ணா லக்கி துஹான் போடுங்கன்னா, சரிங்களா, பாப்போமே நீ சொல்லி பாருங்க என்ன நடக்குது. You can never get it. All right? But the Bible, as many as believed him, oh, bless the Lord. Is it hard to believe Jesus? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேர். Anyone that make a decision that you are part of it. And if you happen to do wrong, to mistake, God shows you how. Alright? Later we will see how sin and wickedness affects the presence of God that covers us. பாவமும் பாவ செயல்களும் நாம் அதை ஈடுபடும் பொழுது எப்படி தேவ பிரசன்னத்தை பாதிக்கிறார். நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவ பிரசன்னம் அது பாதிக்கிறது. And some people, because they don't understand, they are very careless with their life. சிலர் இந்த காரியங்களை புரிந்து கொள்ளாதனால தங்களோட வாழ்க்கை குறித்து அலட்சியமா இருக்கிறாங்க. Right? God's presence has personality. God's presence is holy. தேவ பிரசன்னம் என்பது அதுக்கு ஆள் தன்மை இருக்கிறது. அது பரிசுத்தம். It can feel, it can sense. So anything that is not holy, it withdraws. எது பரிசுத்தம் இல்லாமல் இருக்கா அந்த பிரசன்னம் விலக ஆரம்பிக்கிறது. Are you here? Alright? I'm not talking about that. Some people have the goosebumps, feel some mysterious feeling on their physical body and call that as presence of God. சிலர் சங்க உடல்ல ஏதாவது ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கும், ஐஸ் இருக்கும், முடியெல்லாம் சரிங்களா சிலுப்பிக்கிட்டு வருது, இப்படிதான் தேவ பிரசனம் வந்தா படலாம் வரும்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா அதுவும் இல்லை. God's presence has emotions. தேவ பிரசனத்துக்கு உணர்வாற்றல்கள் இருக்கிறது. Amen. So when we involve in the issues that displeases God, then we see that presence withdraws. And you become weaker, you do not have any more strength to come against and stand against the enemy. எதிரியை எதிர்த்து நிற்பதற்கு உங்களுக்கு பலம் இல்லாமல் போகிறது. இந்த பாவ செயல் உங்களோட வாழ்க்கையில் செயல்படும் பொழுது. So God says, my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways. Then I will hear from heaven and will forgive their sin and heal their land. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். And the key word here, if they seek my face. Seeking his face is seeking back his presence. அவருடைய முகத்தை தேடுவது அவருடைய பிரசனத்தை தேடு. Oh God, I can never live without your presence. உங்களுடைய பிரசனம் இல்லாமல் நான் வாழ முடியாது. I can never go an inch forward without your presence. உங்களுடைய பிரசனம் இல்லை என்றால் கொஞ்சம் கூட போக முடியாது. David prayed, God, do not take away this Holy Spirit from me. உங்களுடைய ஆவி என்னிடத்தில் எடுத்து போதாதது ஆண்டவரே. He's telling God, I want to be covered by that presence. Oh, I don't want this presence to leave. I want that presence of God. Please forgive me. என்னை மன்னியும் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே என்னை மன்னி. இந்த பிரசனை விட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. என்னை மன்னியும். என்னை மன்னியும் என்று கதறுகிறான்.
He's talking about this. It is so vital. It is so important for a child of God. Now, in order to understand that, I want to take it back, all right, to what we have learned before about the life of Abraham and Lot, because there are so many things that need to learn. இதிலிருந்து நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள. God is teaching us practically through the life of these men. இந்த மனிதர்கள் மூலமாக தேவன் நமக்கு பாடங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். Alright? And trying to apply the lessons of Abraham and Lot. ஆபிரகாம் லோத் இவருடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொண்ட புரிந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து கற்றுக்கொண்டு அதை நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவது. Now, the importance of discerning in their life, the importance of discerning the spiritual climate, this is important. ஆவிக்குரிய காலநிலை, சரிங்களா? ஆவிக்குரிய காலநிலையை பகுத்தறிவது மிக முக்கியம் என்று சொல்கிறார். The kind of seasons that we need to discern. In Matthew chapter 16, let me see if I have the verse. Yeah. Matthew chapter 16, verses 2 and 3. Now Jesus is telling us about this. Be sensitive to the spiritual climate around us. நம்ம சுற்றிலும் இருக்கிற ஆவிக்குரிய சூழ்நிலையை குறித்து ஆண்டவர் உணர்வுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்கிறார். Are you here? Now this is important. Now I want you to pay attention because this is so important. Not knowing, understanding this, not knowing this, all right, will make you susceptible to the attack of the enemy. எதிரி உங்களை அடிப்பதற்கும் தாக்குவதற்கும் உங்களை இரையாக்குவதற்கு எளிமையாக ஒரு கன்னியாக பயன்படும். இதை நீங்க புரிஞ்சு கொண்டா அதில் எச்சரிக்கையா இருப்பீங்க. And Jesus is talking about, and he answered and said to them, when it is evening, you say it will be fair weather, for the sky is red, and in the morning it will be cold weather today, for the sky is red. And the traitor, hypocrites, you know how to discern the face of the sky, but you cannot discern the signs of the times. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக அஸ்தமனமாகிற போது செவ்வானம் விட்டு இருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? What is it? You can discern the natural effect of weather and the climate, and you can predict, all right, what will happen by just noticing and studying the climate. காலநிலைகளை நீங்க பார்க்கறீங்க, வானிலையை பார்த்து என்ன நடக்க போகுதுன்னு இதெல்லாம் உங்களுக்கு யூகித்து சொல்ல தெரியும். And he's telling you are not able to discern the spiritual climate. ஆவிக்குரிய பருவநிலையை குறித்து உங்களால பகுத்தறிய தெரியலையே. What is it? It is important, all right, important for us to know what the spiritual climate is. This is important. Now, the story of Abraham and Lot, they highlight the importance of understanding a spiritual climate of the place that we live. இந்த ஆபிரகாம் லோத் இவர்களுடைய வாழ்க்கை இதிலிருந்து என்னத்தை கற்றுக்கொள்ளலாம்? நாம் வாழ்கிற இடத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்வது மிக முக்கியம் என்பதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். And that teaching goes beyond just addressing issues on the surface level. Instead of seeking change to the spiritual atmosphere through prayer and intercession. இயற்கையாக இயல்பாக
நம் மத்தியில நடக்குகிற காரியங்களை பார்த்து அதை நம்ம அதுக்கு ஏற்றதாக முடிவு செய்கிறதை காட்டிலும் ஆவிக்குரிய சூழல் எப்படி என்று அறிந்து கொண்டு நாம் அதுக்கு ஏற்றதாக ஜெபித்து நாம் ஜெபத்தில் ஈடுபடுவோம் என்றால் காரியங்களை தீர்க்க முடியும். Are you here? And that's the lesson that we learn. As we progress, I will take you step by step. Be patient. நீங்க பொறுமையா இருந்தா உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போங்க. Are you willing to be patient? பொறுமையா இருப்பீங்களா? Yes. Are you hungry? No. You want to go home? No. பசியா இருக்கீங்களா? No. வீட்டுக்கு போக போறீங்களா? No. You feel sleepy? No. தூக்கம் வருதா? No. Do we have a pillow there? Somebody feels sleepy, can you put it here? So you can sleep while you are in the presence of God. உங்களுக்கு ஒரு தலைவலி. Now, let us, I want to take it. This is important. This is important. Alright? Now, let us understand this. Understanding, okay, the spiritual atmosphere of the land. தேசத்தின் ஆவிக்குரிய சூழலை நாம் புரிந்து கொள்வது. And we want to see how people are influenced. Alright? How the people in the land can influence the spiritual atmosphere. அந்த தேசத்தில் வாழ்கிற மக்களே ஆவிக்குரிய சூழலுக்கு காரணமாக இருக்கிறார்கள். எப்படி விதமான ஆவிக்குரிய சூழல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். Now from the story that we learned, if you read through the Genesis, ஆதியாகமம் புத்தகத்தை நீங்க வாசித்தா from chapter 12, 13, 14 and all these chapters, ஆதியாகமம் 12, 13 அதிகாரங்களை வாசித்து வந்தீங்கன்னா இதை நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். Alright? The people who live in the land, they actually greatly affect the spiritual atmosphere. அந்தந்த இடத்தில் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய சூழல், ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கணும்னு சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். When God took Abraham to the land of Canaan, கானான் தேசத்துக்கு ஆண்டவர் ஆபிரகாமை கொண்டு போகிறார். It's by God's divine plan that He takes him there and show him, because later we are coming and God wanted to teach us. Because Canaan is not in heaven, it is still on earth, and we are still in earth. Are you here? கானான் வந்து பரலோகத்தில் இல்லை, பூமியில தான் இருக்கு. நம்மளும் பூமியில தான் இருக்கோம். Alright? So the principle that has been executed there is the same principle God wants us to execute here. அந்த இடத்துல ஆண்டவர் செயல்படுத்த ஆவிக்குரிய விதிமுறைகளை தான் இங்கேயே செயல்படுத்த சொல்லுகிறார். Now let's see. Alright? The people who live in that land, the Amorites, the Canaanites, the Perizzites, and all people. அந்த தேசத்தில் இருக்க கானானியர்கள், அமோரியர்கள், பெரிசியர்கள், இன்னும் பல விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Their practice and their worship and the ways of their life were so wicked. They never invite the presence of God, but invited the darkness. அந்த தேசத்தில் இருந்தவர்கள் அவர்கள் செய்து வந்த, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை, நடத்தைகள், அவர்கள் ஆராதித்து கும்பிட்டு வந்த தெய்வங்கள், பேச்சுவார்த்தை, பழக்க வழக்கம் எல்லாமே இருளின் ஆவிகளை வரவேற்கக்கூடியதாக இருந்தது. And that is what is happening there. அந்த கானான் தேசத்தில் இதான் நடக்கிறது. And in Abraham's time, they did not worship the living God who is called Jehovah. யெகோவா என்ற மெய்யான தேவனை அவர்கள் ஆராதிக்கிறார். But they worshipped other gods, and they were involved in all kind of immorality. எல்லா விதமான அசுத்தமான நடத்தையில, வாழ்க்கையில, வாழ்க்கை முறைகளில் அவர் வாழ்ந்தார். Creating an atmosphere of spiritual darkness over the land. தேசத்துக்கு மேலாக ஆவிக்குரிய இருள் சூழும்படியாக அவருடைய வாழ்க்கை இருந்தார். So that very lifestyle, they became the conduit.
to attract darkness. இருளை தங்கள் பக்கமாக இழுப்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையே காரணமாக இருந்தது. Are you here? So the lifestyle of the people affects the spiritual atmosphere of the land. ஒரு தேசத்துக்குள்ளாக வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படியோ அது கண்டிப்பாக அந்த தேசத்தின் ஆவிக்குரிய சூழ்நிலையை பாதிக்கிறது. If the people of the land they live righteous, it will bring righteous effect, blessing. If they live wicked, then darkness comes. Okay, death and destruction comes upon the land. Sickness, disease, and all kind of negative things. அந்த தேசத்தின் மக்கள் வாழ்கிறவர்கள் தீமையாக பாவத்தில் வாழ்வார்கள் என்றால் அது அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும், தேசத்தை பாதி எல்லாத்தையும் பாதிக்கும். And you may wonder, Pastor, can we have 100% people who believe in Jesus and live righteously so that the whole land can experience goodness and blessing? No. தேசம் வந்து பூர்ணமா பரிசுத்தமா இருக்கணும், அதாவது ஆசீர்வாதமா இருக்கணும்னா தேசத்துல இருக்க எல்லாரும் பரிசுத்தமா வாழ்ந்தாதான் அப்படி வருமா பாஸ்டர் அப்படின்னு கேட்கறீங்க. அது நடக்காது. But that's why God says, if my people can do this, then I will do it for my people's sake. என்னுடைய ஜனங்கள் இதை செய்வாங்கன்னா என் ஜனங்களுக்காக நான் செய்வேன், அவங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை அவன் நகிட்டு போகும். புரியுதா உங்களுக்கு? மத்தவங்க. So the blessing that comes. Are you here? Okay? We are called to bless. So we want to see a change. So we cannot go now. People don't believe, they don't believe that, they go. Okay? If we can deal with spiritual climate, the hearts of people will melt and they will open up to Christ. இந்த ஆவிக்குரிய நிலையை நான் சரிப்படுத்திட்டோம்னா மக்களுடைய இருதயம் மிதகுவாக அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள பக்குவப்படுவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? Sometimes we may feel impossible, but it is possible. And that's what we want to do. Alright? That's the only way. If we can deal with that, we settle it, then you just speak to somebody about Christ, his heart is open because we have already done the homework. Amen? நம்ம ஆவிக்குரிய சூழ்நிலை பக்குவப்படுத்திட்டோம், அது பதமாச்சு, அதுக்கப்புறம் ஆண்டவரை குறித்து நான் பேசும்போது இருதயங்கள் ஏற்றுக்கொள்ளும். Hallelujah. And sometimes the spiritual climate so effectively change, people themselves will run and say, I want to be saved. Can you understand? ஆவிக்குரிய இந்த சூழ்நிலை மட்டும் நான் மாற்றிட்டோம் சொன்னா மக்களுக்குள்ளாக ஒரு தாகம் வந்துடும், ஒரு வாஞ்சை வந்துடும், ஆண்டவரை தேடணும்னு வாஞ்சை வந்துடும். நான் சொல்றது புரியுதுங்களா? இதுதான் ரட்சிப்புக்குள்ளார மக்களை கொண்டு போக போகுது. And that is the most effective thing. And that's the thing the devil will not let you do it. Alright? Not do it. You can pray, but don't enter his presence. இதுதான் பிசாசு உங்களை செய்ய விட மாட்டான். நீ ஜெபிக்கலாம், ஜெபிக்கட்டுருவா, அவர் பிரசன்னத்துல மட்டும் உள்ளுக்கு வந்துறாரு. So when he lets you pray, you will just go through the motions of prayer. Your mind and your heart is somewhere else, and you lost the presence of God. You are not even touching the surface. ஜெபிப்பீங்க, ஜெபிக்கட்டுருவா, ஜெபிக்கிறதுக்கு வர வச்சிருவான். ஆனா நீ ஜெபிக்க மாட்ட, உன்னோட புத்தியெல்லாம் வேற இடம் சுத்திக்கிட்டு கிடக்கும். புரியுதா உங்களுக்கு? உன் புத்தி இங்க போ, மனசுக்கு போ, மனசுக்கு தேவ பிரசன்னத்தை இழுக்காது. இது பிசாசு. There are many who religiously does that. They said they are wonderful prayer meeting. Okay, எங்களுக்கு அருமையான ஜெபக்கூட்டம் இருந்தது. So they need to all employ everything, but they hardly enter into the presence of God. ஜெபக்கூட்டம் தான், ஆனா தேவ பிரசன்னத்துல உள்ளுக்கு வராம இருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? We want to change it. The Bible shows us the change, how to bring a change. Now, okay, how the people in the land they affected. Now, when you read the Bible, you will understand. As Abraham, he took Lot with him to Canaan. ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு போகிறது லோத்தோடு போகிறான்.
And after living in the land of Canaan, they began to multiply. Alright? I will tell you later about Abraham building the altar there, but just let you know, they became very prosperous. அந்த கானான் தேசத்தில் அவர்கள் வாழ்ந்த பொழுது அவர்கள் மந்தைகள் அதிகமானது. So there is prosperity when Lot and Abraham were in Canaan land. கானான் தேசத்தில் ஆபிரகாம் லோத் இருக்கும் பொழுது அந்த தேசத்தில் அவர்கள் நல்ல செழிப்படைந்தார்கள். But the first time when Abraham went into the land, the first thing he did, he built an altar and offered it to God, alright, and invited God's presence into the land. ஆண்டவருக்கு அதை பலிபீடத்தை கட்டி ஆண்டவரோட பிரசன்னத்தை ஆபிரகாம் வர வைக்கிறார். அந்த தேசத்தை ஆண்டவர், அந்த இடத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அது முதல் காரியத்தை செய்தார். And it has been his practice of building the altar and worshiping God. எந்தெந்த இடத்துல எல்லாம் போய் கூடாரம் போட்டாரோ அந்த இடத்துல எல்லாம் அவர் ஆண்டவர் ஆராதித்தார். You remember, you see, they all had big flocks. They were herdsmen. Alright? அவர்களுக்கு மந்தை மேய்ப்பவர்கள். In Abraham saw thousands of herds, okay, camels, sheep and goats. So they move from one place to another. அவர்கள் எப்பொழுதும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மந்தைகள் எல்லாம் மேய்ச்சிட்டு போவார்கள். They go and settle. They put their tent. அந்த இடத்துல போய் அவர்கள் கூடாரத்தை போட்டு தங்குவார்கள். They'll be there for some time. And as they move, Abraham is the practice, and has become a practice for Abraham to build an altar and worship God. Now this is his practice. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆபிரகாம் போய் கொஞ்ச காலம் தங்குறாரோ அந்த இடத்துல எல்லாம் முதல்ல பலிபீடத்தை கட்டி ஆண்டவர் ஆராதிக்கிறார். Can you understand this? So every place that he went, he invited the presence of God. தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும்படியாக சொல்கிறார். Are you here? And that's why not even one place you read in the Bible when enemies came to attack that Abraham was defeated. Not even one place. ஆபிரகாம் எதிர்த்து எதிரிகள் வந்த பொழுது ஒரு தடவை கூட ஆபிரகாம் தோத்து போனார்னு சொல்லவே இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? Always, you know, he's a person, he's entirely different type. Okay? And that's what he had. So he began to build the altar and he began to worship God. But then, as they went, as their cattle began to increase, remember, they came with very few men. Alright, they came, and they had only few people who came when God called. But Abraham began to take in workers, alright, to work, to take care of his flock. மந்தை மேய்ப்பதற்கு ஆபிரகாம் அங்குள்ள மக்களை அவர் வேலைக்கு எடுத்தார். And those people came from, they were part of the Canaanites, the Amorites, and all these people. அந்த தேசத்துல அம்மோனியர்கள், கானானியர்கள், இந்த ஜாதிகள் தான் இருந்தார்கள். Okay? And all of them, they had a different lifestyle. A lifestyle that attracts demonic power. பொல்லாத ஆவிகள் தங்கள் பக்கமாக இழுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். So they were working. All the while Abraham and Lot has no issue. இதுவரைக்கும் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இஷ்யூவே கிடையாது. But suddenly they were fighting. Alright? The servants of Abraham and servants of Lot were fighting, quarreling, the Bible says. Alright? There's disharmony. It actually caused problem in the harmonious living between Abraham and Lot. ஆபிரகாம் லோத்தும் வாழ்கிற வாழ்க்கை முறை அமைதியா இருந்தது. ஆனா பிரச்சனை வெளியில இருந்து வந்தது. Now some of you may wonder. Alright? You may be in certain place. You are a Christian. And suddenly there are crises that comes in your home. You are not even realizing what kind of power working outside. You may be coming to church and going. நாம் சபைக்கு வந்துட்டு போகிற ஆட்களா இருக்கலாம். But the powers that are people who are inviting this demonic darkness by their own activities and lifestyle, which constantly attracts the invasion of demonic power, suddenly began to exert pressure over your family. Are you here? I want you to follow this. நம்ம சுத்திரம் இருக்கிற மக்கள்
அவங்களுடைய வாழ்க்கை தவறான வாழ்க்கை முறை, பழக்க வழக்கம், செயல்முறைகள், வணக்க முறைகள், இதெல்லாம் அவங்க கும்பிடுறது இதெல்லாமே பொல்லாத ஆவிகளுடைய நடமாட்டத்தை ஊக்குவிக்கிறது. ஆவிகள் வருகிறது. இந்த ஆவிகள் வரும் பொழுது இது என்ன நடக்கிறதா? நெருக்கங்களை, அழுத்தங்களை கொண்டு வருகிறார். அது உங்க குடும்பத்தை பாதிக்க ஆரம்பிக்கும். You are a Christian. நீங்க தேவைப்படும். And then suddenly you have all kind of crises inside. And sometimes you feel they are not different from what other people are experiencing. மற்றவர்கள் அனுபவிக்கிற அதே பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்கு. Have you experienced that? You are a devout Christian. Good Christian. நல்ல கிறிஸ்தவன், நல்ல பக்தி உள்ளவன். But you still have crisis. Alright? You are not exempted from these pressures. Because that's why God said, you got to be insulated with my presence. இதனால தான் சொல்லுகிறார், என்னோட பிரசன்னத்தினால நீ நெருப்பு. Amen. So all these things are precious. There came a big commotions between the servants of Abraham, servants of Lord, and they couldn't do the business properly. இது அவங்களுடைய தொழிலை பாதிக்க ஆரம்பித்தது. It can affect your job, affect your family, affect your finance, affect your everything. இந்த உறவுகளை பாதிக்கும். புரியுதா உங்களுக்கு? அக்கம் பக்கமா நடத்துறவங்க அந்த இருளின் தாக்கம் கண்டிப்பா வரும். Jesus said, in the world you will have tribulations. உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? Now these are the things that will come, and if the Bible says that became the herdsmen, they eat, okay, they have problem. So when this problem came, they couldn't continue to live any longer together, and that impacted Abraham and Lot. And say, we began to see when the crisis was, Abraham and Lot's response to spiritual atmosphere. Now, Abraham said to Lot, now this is how Abraham said, see, this is a social problem. Is that a social problem? இது வந்து சமூக பிரச்சனை. அந்த சமூகத்துக்கு இந்த சமூகத்துக்கு சொல்றது புரியுதுங்களா? Abraham was giving a social solution to a spiritual problem. This place he missed. So he told Lord, okay, we have this problem, and it's better for us to part our ways. Okay, that's what he says. Okay, Lord's practical, but spiritually risky decision he takes. And Abraham says to Lord, okay, if you go this way, I will go. And this is Abraham's solutions. And that is not the best solution either. Because he thought, I don't want to get this problem to increase, and I want to live peacefully. So he told Lord, if you go that way, I will go. Let us part. That's all he said. Alright? Now you are trying to deal a spiritual problem to something that is practical. And to him, that is practical. சரிங்களா? செயல்முறைக்கு இது நல்ல, நடைமுறைக்கு இது சரிங்க. நம்ம ரெண்டு பேரும் வந்து எதுக்கு நமக்கு வந்து நீ அந்த பக்கம் பேர், நமக்கு இந்த பக்கம் பேர், நம்மளால எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை நீ வேற பக்கம் போ, நான் வேற பக்கம் அப்படின்னு. ஆனா பிரச்சனை ஆவிக்குரிய பிரச்சனை. You can go anywhere. The problem will be still there. பிரச்சனையே போலாம். பிரச்சனை இருக்கதான் செய்யும். நான் சொல்றது புரியுதுங்களா? This is what some people they do. When they have a problem, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, alright, sometimes they leave the church thinking that they can overcome. The issue is with you, because you, no matter where you go, there is no perfect place. நீ இந்த மலேசியாவிலே உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் பரிபூர்ணமான இடமே கிடையாது. உதவிக்கு போனாலும் அங்கேயே நிம்மதியாக இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை எங்க இருந்தாலும் நம்ம ஜெயிக்க கற்றுக்கொள்ளணும்.
not run away. Now we must know how to deal with issues. Okay? If that is every practical problem that arises, there is a spiritual effect. The source. And we got to find the source. ஒவ்வொரு இயல்பான பிரச்சனைக்கும் சரிங்களா ஆவிக்குரிய காரணங்கள் இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? This is important. We can never be separated from these two. We are spirit beings. We also need the body. நாம் ஆவிக்குரியவர்கள். நாம் சரீரத்தில் வாழ்கிறோம். So we have to fast. So here what Abraham suggests, okay, you go. So Abraham separate and Lot went separate. Now the choice that Abraham gave to Lot, if he go this way, I will go this way. இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போனா. So Lot, look at the choice. Lot's practical but spiritually risky decision he took. லோத்தினுடைய நடைமுறை ஆனால் ஆன்மீக ரீதியாக ஆபத்தான முடிவு எடுத்தான். What did he do? Alright, Lot began to look at it. He was more economic minded. அவன் வந்து பொருளாதாரம் வாழ்வாதாரத்தை தேடணும், பிழைக்கணுங்க. அதனால நம்ம எங்க போனா, so he chose a place, alright, Sodom and Gomorrah. சோதம் குமோரா என்ற இடத்துல ரொம்ப பச்சையா இருக்குது, பசுமையா இருக்கு, நாடு என்னோட பிசினஸுக்கு நல்ல இடம் சொல்லி அவன் போயிட்டான். He never had any desert. And the Bible talks about that place was wicked. அந்த இடம் வந்து பாவம் நிறைந்த இடம், துன்மார்க்கம் நிறைந்த இடம் அப்படின்னு. And Lot went. That's the bad decision he has taken. Now, Abraham did not go there. What protected Abraham? Because there is a constant communion with God. தேவனோடு எப்பொழுதும் தொடர்பான உறவு இருந்தது, ஐக்கியம் இருந்தது. So Lot did not have, so he could not have any perception of making right decision. லோத்துக்கு தேவனோடு சரியான உறவு கிடையாது. He never built an altar, he never communed, he never had time with God. தேவனோடு தனித்திருக்கவோ ஜெபிக்கவோ ஆண்டவரோட ஆலோசனைக்கோ அவனுக்கு நேரமே இல்லை. All money. What is that? Manika, not manikam, manika. Are you here? அவனுடைய எண்ணத்துலலாம் பணம். But you look at Abraham. Alright? He always went to a any place and said, God, I want you to come. The building of altar is pointing us to a discipline, a life that has been committed to God, a life that has been surrendered to God, a life that is dependent upon God. பலிபீடம் கட்டுவது தேவனுக்கு சரணடைந்த ஒரு வாழ்க்கைக்கு அடையாளம், தேவனை சார்ந்திருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம். A life that is constant communion with God, தேவனோடு தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு அடையாளம் அது. And God always protects His loved ones from evil. தேவன் தனக்கு பிரியமானவர்களை என்ன தீமையிலிருந்து விலக்கி காத்துக் கொள்கிறார். Didn't Jesus ask us to pray? Alright, keep us away from, deliver us from evil. எங்களை நாங்கள் தீமையில விழாத தீமையிலிருந்து எங்களை விலக்கி காத்தாரணும் கொடுங்க இல்லைங்களா? God is faithful. When you are seeking God, God will speak to you. But in the decision that Lot took, he took based on economic value. Lot எடுத்த தீர்மானம் வெறும் பணம். Because he has no other way of connecting God. One man connected with God, another one only connected with money. ஒரு மனிதன் தேவனோடு இணைப்பு வைத்திருந்தான், இன்னொரு மனுஷன் பணத்தோடு இணைப்பு வைத்திருந்தான். Are you here? That's a sad stage. What happened? When you come back next Sunday, we will go. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது நம்ம அதை பார்க்க போறோம். என்ன நடந்தது? What happened? And how you can protect your family? How you got to be serious in this matter?
of what we say prayer always a prayer lifestyle. That's what it is. Prayer always a prayer lifestyle. நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? May God help you not to make decisions based on mere human values. வெறும் மனித தகுதி முறைமைகளை சார்ந்து மட்டும் தீர்மானம் எடுக்காம always come back and say, God, what is value to you? Your ways. உம்மோட வழிகள் என்ன? Show me your way. உம்மோட வழிகளை காட்டுமான. When you honor God, God says, I will lead you. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நடத்துகிறேன். We will see next week how this thing impacted so many areas of law and how Abraham was blessed. Shall we all rise up? If my people who are called by my name will humble themselves and pray, seek my face and turn from their wicked ways, I will hear from heaven, forgive their sin and heal their land. If my people will humble themselves and pray, return to me, and I will return to you. You will be my people, and I will be your God. Return to me, and I will return to you. I'll give you a heart to know me, and I will be your God. If my people will humble themselves